வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். நிறையா சிஏ இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஐசிஐக்கு லெட்டர் எழுதிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணுங்கள், எலெக்ஷனுக்கு அப்புறம் கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க என்ன ரீசன் கொடுக்குறாங்க அப்படின்னா, கேம்பெயினிங்னால எங்களுக்கு வந்து பயங்கர சவுண்டாக இருக்குது, ஸ்பீக்கர்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸாம் டைமில் இன்னும் அது 2 டேட்ஸ் வந்து கிளாஷ் ஆகுது. அந்த டேட்ஸ்லலாம் வந்து கேம்பெயினிங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டிராஃபிக் ஜாம்ஸ் இருக்கும். ஸோ எங்களால் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் நிறையா ஆங்ஸைட்டியாக இருக்கும். நிறையா பிரேக்கிங் நியூஸ் வரும். இந்த மாதிரிலாம் நிறைய எழுதியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு பையன் வந்து அதிகப்படியாக சோஷியல் மீடியாலலாம் எழுதுறதை விட்டுட்டு அழகாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐசிஐ பிரசிடென்ட்டுக்கே அட்ரஸ் பண்ணி மெயில் பண்ணியிருக்காங்க. சரி, நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் எழுதுறாங்க, அது வேலைக்கு ஆகாது. கண்டிப்பாக ஐசிஐக்கு அட்ரஸ் பண்ணி தான் மெயில் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பையன் பண்ணியிருக்கான். அவனுக்கு ரிப்ளையும் ஐசிஐ கொடுத்துருக்காங்க. ஸோ மும்பை பேஸ்டு பையன் குஷல் ஷான்ற பையனுக்கு ஐசிஐ வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்ளை வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் இனிஷியலாக ஒரு டேட்ஸ் கொடுத்தோம். அந்த டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த ஓட்டிங் டே, அந்த 7 ஃபேஸஸில் 2 நாள் கிளாஷ் ஆகிற மாதிரி இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா அந்த டேட்ஸில் எக்ஸாம் இல்லாமல் போஸ்ட்போன் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் தயவு செய்து திருப்பி போஸ்ட்போன்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணாதீங்க, நாங்கள் போஸ்ட்போன் பண்ண மாட்டோம், நீங்கள் எக்ஸாமுக்கு படிங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ரிப்ளை கொடுத்துருக்காங்க. விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக போஸ்ட்போன் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு இன்னொரு தடவை எழுதி கொடுத்துருக்காங்க. நாங்கள் போஸ்ட்போன் பண்ண மாட்டோம், நீங்கள் வந்து அந்த டேட்ஸில் உங்களுக்கு எக்ஸாம் எப்படியும் கிடையாது, நீங்கள் ஓட்டு வந்து போட்டுட்டு திருப்பி கண்டிப்பாக படிச்சுட்டு அடுத்த நாள் போய் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு என்னென்னா, இது கரெக்டாக தப்பா அப்படின்ற ஆர்குமெண்ட்டுக்குள்ளே நம்ம போய்கிட்டு இருந்தோம்னா படிக்க முடியாது. எனக்கு மேபி இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட அப்பாவோ அம்மாவோ ஐசிஐ கூட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், இல்லைனா வேற எங்கேயாவது போய் பேசணும்னா பேசட்டும். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக இதை உட்காந்து நீங்கள் பார்க்க தேவையில்ல அப்படின்றதான் என்னோட வியூ. இந்த வீடியோவை கூட நீங்கள் பார்க்கக்கூடாதுன்றதான் நான் நினைக்கிறேன். அடுத்த மாதம் எக்ஸாம் வச்சுட்டு யூடியூப் வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாதுன்றதான் நான் நினைக்கிறேன். மேபி இதை வந்து வேற யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு, உங்களோட ஜூனியர்ஸ் பார்த்துட்டு, மேபி அண்ணா இது பாருங்கண்ணா ஐசி சார் உங்களுக்கு சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து ஒழுங்காக படிங்க நான் தான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஆர் இது உங்களோட பேரண்ட்ஸுக்கு தெரியப்படுத்தலாம் தான் நான் நினைக்கிறேனே தவிர இந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்கக்கூடாதுன்றது தான் என்னோட ஆசை. என் எக்ஸாமுக்கு ஒரு 2.5 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து யூ ஷுட் பி அவுட் ஃப்ரம் சோஷியல் மீடியா அப்படின்றது என்னோட அப்படி தான் வின் பண்ணுறாங்க பசங்க. யார் யாரெல்லாம் கொஞ்சம் சோஷியல் மீடியாவிலேருந்து வெளில இருக்காங்களோ அவங்க தான் வின் பண்ணுறாங்க. ஏன்னா டெய்லி 2 பிரேக்கிங் நியூஸு, டெய்லி இன்னைக்கு நேற்றுக்குன்னு இல்லை, எப்போவுமே 2 பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கும், ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும். நம்ம டைவர்ஷன் ஆகிடும், டக்குன்னு அதை கேட்டால் அப்படியே போயிடுவோம், டைவர்ட் ஆகிடுவோம். தயவு செய்து ஃபுல் ஃபோக்கஸ் ஸ்டடீஸில் இருக்கட்டும், எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அதாவது இதுதான் இந்த டேட்ஸில் எக்ஸாம் நடக்க போகுது, சில எக்ஸாமுக்கு 2 நாள் லீவ், அவ்வளோதான், அதோடு நிறுத்திக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.